இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, அந்த படத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள், இது மாதிரியான புறா சரிங்களா. 2 புறா வந்துட்டு வந்துச்சுங்க. நான் வீட்டில் வந்துட்டு தட்டில் சாப்பாடு வந்துட்டு வச்சுருந்தாங்க. மாடிக்கு அது காக்கா சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தாங்க. அப்போது வந்து காக்கா தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி, காக்கா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது அந்த முன்னோர் காக்கா சொல்கிறேன் இல்லையா, அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த 2 புறா வந்துட்டு வந்துச்சு இல்லைங்களா. அந்த 2 புறா வந்துட்டு அதில் ஒரு புறா வந்து பார்த்திங்கன்னா, அந்த கூடை இருக்குல்ல, அந்த புறாவை கொத்தி அதை வந்து சண்டை போட்டு தூரம் வந்து துரத்தி விட்டுடுச்சு. புரியுதுங்களா? தூரமாக துரத்தி விட்டுடுச்சு. என்னது? கூட வந்த புறாவை சரிங்களா, கூட வந்த புறாவை. அப்புறமா இது கிட்ட வந்து சாப்பிடுது. அப்புறம் அங்கேருந்து காக்காக்குள்ள அந்த காக்காக்கெல்லாம் கூட அப்படியே வந்துட்டு அது என்ன பண்ணுச்சின்னு தெரியல. அந்த பறவைகள் பாஷை நமக்கு புரியாதுல்ல. இந்த கெட்ட புறா வந்துட்டு என்ன பண்ணுச்சின்னு தெரியல. ஆனால் அவங்க இருந்து அத்தனை காக்காவும் பறந்து போயிடுச்சிங்கண்ணே. அங்கே வந்துட்டு ஒரு பறவை கூட கிட்ட வரல, ஆனால் தூரமாக போயிடுச்சிங்க. இந்த கெட்ட புறா மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கும். சரியா சாப்பிடுது. நான் பார்த்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து எழுந்து போயிட்டு அந்த கெட்ட புறாவை வந்துட்டு தூரம் வந்து வேட்டி விட்டுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த காக்கா சுற்றி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காக்கா வந்து சாப்பிட்டுச்சிங்க. அப்புறம் இந்த வானம்பாடி பறவைக்கு இல்லையா, அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுச்சிங்க. சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புறா, அந்த கெட்ட புறாக்கு இல்லையா, அந்த கெட்ட புறா திரும்பவும் வந்து சாப்பிட வந்துட்டு வந்துச்சு. சரியா, திரும்ப சாப்பிட வந்துச்சு. நான் திரும்பவும் வந்துட்டு அதை நான் வந்து வேட்டி விட்டுட்டேன். சரிங்களா. இதை நான் ஏன் சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த இடத்துல சாப்பாடு அப்படியே இருக்குது. ஆனால் யாருமே வந்து எந்த பேர்ட்ஸுமே கிட்டே வந்து சாப்பிடவே இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாம் நான் வந்து அப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பீப்புள், ஒரு நெகட்டிவ் வந்துட்டு ஒரு பர்சன் ஒருத்தங்க வந்துட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க எப்படி அந்த சுற்றி இருக்கவங்கள எப்படி அவங்க வந்துட்டு அவங்களுக்கு சாதகமான அவங்களுக்கு சாதகமாக அவங்க மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அந்த பொருளுக்கு இல்லையா, இப்போ ஒன்று மாற்றுறாங்க, வந்து அவங்க வந்து மாற்றுறாங்க அந்த மாதிரி. சரியா, மாற்றிட்டு அவங்க வந்துட்டு அந்த தான் மட்டும் வந்துட்டு அதை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. தான் மட்டும் எல்லாத்தையும் முழுசாக ஒட்டுக்கா ஆனால் முழுசாக தான் மட்டும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சரியா. ஆனால் அந்த மாதிரி நினைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இவ வந்து அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய கண்டுபிடிச்சிட்ட வந்து மற்ற அவங்க கூட வந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா, அவங்களுடைய தாட்ஸ். அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த சாப்பாடு வந்துட்டு வீணாகுது இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய எல்லாமே வந்து வீணாகும். நம்மளுடைய சந்தோஷம், நிம்மதி, நமக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் என்ன, நமக்காக கடவுள் கொடுத்த அத்தனை நன்மைகளும் யாருமே பயன்படுத்த முடியாமல், யாருக்குமே கிடைக்காம, யாருக்குமே போய் சேராமல் அதை வந்து வீணாகும். சரிங்களா. இதை நம்ம எல்லாருமே இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ஒரே ஒரு அந்த ஒரு கெட்ட போர்டுனால பாருங்கள், இப்போ இவ்வளோ சாப்பாடு யாருமே வந்து சாப்பிடலை. மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கு. மட்டும் ஏன்னா ஈனால் அந்த பேர்டு அந்த புறாக்கள்ல, அந்த புறானால ஈக்கு எந்த தொந்தரவும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு பறந்துடும் இல்லையா. புரியுதுங்களா. அப்போது இதுலேருந்து நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய மனோபலத்தை நம்ம அதிகப்படுத்தணும். யார்? இந்த நல்லவங்களாக இருக்கவங்க இந்த கெட்டவங்களை பார்த்து பயப்படாமல் வந்து
ஒரு ஒதுங்கி நான் ஒதுங்கி போக போக பார்த்திங்கன்னா அவங்க அதை வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா. அதனால் நல்லவங்களாக வந்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு அவங்களான பலத்தை அவங்க வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்திக்கணும். சரியா, அதிகப்படுத்திட்டு அவங்களுக்கான அந்த நோக்கத்துக்கு நோக்கி அவங்க போகும் பொழுது அவங்களுக்கு அந்த கடவுள் வந்து துணையாக இருந்து அவங்களுக்கு எல்லாமே செய்ய வைக்கிறாரு. சரிங்களா. ஏன்னா நான் இருந்த வரைக்குமே அந்த காக்கா அந்த புறா வந்துட்டு விடவே இல்லை, யாரையுமே சாப்பிட்றதுக்கு விடவே இல்லை. சரிங்களா. நான் அங்கே இருந்துட்டு நான் வந்து கீழே நான் வந்துட்டு வரும்பொழுது நான் வந்து எனக்கு ஃபீல் ஆன விஷயம் வந்துட்டு என்ன தெரியுங்களா, இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தான் கடவுளாக இருந்து நான் வந்துட்டு செயல்பட்டுருக்கேன் இல்லையா. ஆனால் இப்போது அந்த அந்த மனிதராக இருக்கக்கூடிய அந்த காக்கா இருக்கு இல்லையா, அதனுடைய மன தைரியத்தை அதிகப்படுத்திக்கணும். அதுக்கு வந்து கெட்டதாக இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கிட்டேருந்து அதை காப்பாற்றிக்கிற அளவுக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு வல்லமை வந்து வந்ததாகவும் இல்லை வந்துடுறதாகவும் அது நினைக்கணும். அது நினச்சிதுன்னா அதுக்கு அது வந்து செயல்படும். அந்த கெட்ட புறாவை அதை வந்துட்டு அடைச்சி விட்டுடும். சரிங்களா, அடைச்சி விட்டுடும். ஏன்னா அது கெட்ட புறா அது வந்துச்சுன்னா அது மட்டும்தான் சாப்பிட்றது, வேறு யாருமே வந்து எல்லாருமே துரத்தி விட்டுறது. சரிங்களா. அப்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நல்லவங்களாம் வந்துட்டு இருக்கவங்க இந்த கெட்ட புறாவை அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மன பலத்தை விட அதிகமான பலத்தை நம்ம அந்த கடவுளுடைய ஒரு துணை மூலமாக நம்ம பேச்சு அந்த கெட்ட புறாவை நம்ம வந்து அடித்து துரத்தி விடுறது தான். மற்ற எல்லா அந்த குருவி அது பேர் என்ன, நிறைய பேர்ட்ஸ் வந்துட்டு காக்கா கூட வந்து சாப்பிடுதுங்க. அந்த வானம்பாடி பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிடுதுங்க. சரி, அப்போ எல்லோரும் வந்துட்டு கிட்ட வந்துட்டு அந்த உணவை வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு வந்து அமையும். இப்போ யார் மாறணுங்க, யார் மாறணும், அந்த நல்லவங்களாக இருக்கக்கூடிய அவங்க தான் வந்துட்டு அவங்களுடைய மனபலத்தை வந்துட்டு அதிகப்படுத்திடும். கெட்டவங்களை வந்துட்டு எதிர்க்கக்கூடிய வல்லமை வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதா அவங்க வந்துட்டு அவங்க நினைக்கணும். சரிங்களா. நன்றி.